MBBS, BDS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்பில் மாணவர் சேர்க்கைக்காக அகில இந்திய அளவில் நடத்தப்படும் நீட் நுழைவுத் தேர்வு கடந்த மாதம் 3ஆம் தேதி நடந்தது. நாடு முழுவதும் 23 லட்சம் பேர் தேர்வு எழுதினர். தேர்வு நடைபெறுவதற்கு சில நாட்கள் முன்பே வினாத்தாள் கசிந்ததாக பரபரப்பு புகார் எழுந்தது. இதுகுறித்து தேசிய தேர்வு முகமை NTA விசாரித்ததில் வினாத்தாள் கசிந்ததற்கான ஆதாரங்கள் கிடைத்தன. இதையடுத்து மே 3ஆம் தேதி நடந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டு ஜூன் 21ஆம் தேதி மறு தேர்வு நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது. வினாத்தாள் கசிவு தொடர்பாக CBI விசாரணை நடந்து வரும் நிலையில் மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் உள்பட நாட்டின் பல பகுதிகளைச் சேர்ந்த ஆசிரியர்கள், தனியார் பயிற்சி நிறுவன உரிமையாளர்கள் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர். அந்த வகையில் ஹரியானாவைச் சேர்ந்த 20 வயது ஆயுர்வேத மருத்துவம் படிக்கும் மாணவர் யஷ் யாதவும் கைது செய்யப்பட்டார். உத்தராகண்டில் உள்ள ஆயுர்வேத கல்லூரியில் படிக்கும் யஷ் யாதவ் MBBS சேரும் முயற்சியாக நீட் தேர்வு எழுத விண்ணப்பித்திருந்தார். மே 3ஆம் தேதி நடந்த நீட் தேர்வுக்கு சில நாட்கள் முன்பாக அவருக்கு டெலிகிராம் செயலியில் முக்கிய வினாக்கள் என சிலர் பகிர்ந்தனர். அதில் 45 வேதியியல் வினாக்கள், 90 உயிரியல் வினாக்கள் இடம்பெற்றிருந்தன. அதை யஷ் யாதவ் சிலரிடம் பகிர அவர்கள் மேலும் பலரிடம் பகிர்ந்தனர். இதில் யஷ் உள்பட பலர் இதற்காக பணம் பெற்றுள்ளனர். அவர் பகிர்ந்த வினாக்கள் நீட் தேர்வு வினாக்களுடன் ஒத்துப்போனது விசாரணையில் தெரிய வந்தது. பல கட்ட விசாரணைகளுக்கு பிறகு கைது செய்யப்பட்ட யஷ் யாதவ் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். வரும் 21ஆம் தேதி நடக்கும் நீட் மறுதேர்வில் பங்கேற்கவும் தன் சகோதரியின் திருமணத்தில் பங்கேற்கவும் 15 நாட்கள் ஜாமீன் கோரி யஷ் யாதவ் ரோஸ்வேலி கோர்ட்டில் மனு தாக்கல் செய்துள்ளார். ஏற்கனவே முறைகேட்டில் ஈடுபட்டுள்ள யஷ் யாதவ் தேர்வு எழுத தகுதியானவரா, அவரை தேர்வு எழுத NTA அனுமதிக்குமா போன்ற கேள்விகளை எழுப்பிய கோர்ட் இதுகுறித்து CBI விளக்கம் அளிக்கும்படி உத்தரவிட்டுள்ளது. வரும் 12ஆம் தேதிக்கு வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.